ஒர்க்ஷாப்க்கு வந்திருக்கும் நம்ம டிஸ்டிங்விஷ்ட் ஒஃபிஷியல்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நம்ம மீடியா நண்பர்கள், பார்ட் டைம் காரஸ்பாண்டன்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் கூடியிருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அவங்க பார்ட் டைம் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லும்போது நான் உண்மையிலே நினச்சிட்டேன் நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்கும், ஆனால் நிறைய தெரிஞ்சவர் இருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ஹார்ட்டனிங் ஃபேக்டர். ஏன்னா கடந்த 2 மாதங்கள் நம்ம உடைய ரிப்போர்ட்டிங் ஹேஸ் பீன் வெரி வெரி ஃபேர். டு பி ஆனஸ்ட், நீங்கள் எல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது எந்த மாதிரி எத்திக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும், கரெக்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் ஐ திங்க் இது ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்திருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் ஹேண்ட்புக் 2026 வெளியிட்ருக்கோம். அதில் நம்மளுடைய ப்ராசஸஸ், ப்ரொசீஜர்ஸ் மற்றும் ஏற்கனவே நடந்தது எல்லா எலெக்ஷனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாம் உண்டு. ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு கம்மி ஃபோன் கால் வரும் இப்போது. மேடம், லாஸ்ட் டைம் இந்த டைமில் வாட் வாஸ் த ஓட்டிங் பர்சன்டேஜ்? ஹோப்ஃபுல்லி ஒரு வேண்டுகோள் உங்கள் எல்லாத்துக்கு. நம்ம எப்போவுமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அர்பன் ஏரியாஸில் ஓட்டிங் ரொம்ப குறைவு தான். ஓவரால் நம்ம லாஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒரு ட்ரெண்ட் பார்க்கணும்னா நமக்கு அந்த 70 to 75 ஜோனில் தான் நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ். அதில் கூட பார்க்கணும்னா சில கான்ஸ்டிடியூன்சிஸில் ரொம்ப கம்மி. நம்ம ஸ்வீப் மூலமாக நிறைய முயற்சி பண்ணுறோம். உங்கள் மூலமாக கூட ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், நீங்கள் டு வாட் எவர் எக்ஸ்டென்ட் நீங்கள் விழிப்புணர்வு பண்ண முடியும், அது நம்ம எலக்ட்ரல் சிஸ்டம்க்கு இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி பிக் சப்போர்ட். இன்றைக்கி அவங்க நிறைய செஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அடிஷ்னல் மை கொலீக் அண்ட் அடிஷ்னல் சிஇஓ இஸ் ஆல்சோ ஹியர். என்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் பண்ணணும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எப்படி கலெக்ட் பண்ணணும், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன. லைக்வைஸ் இப்போது நம்ம பேசும்போது அவங்க சொன்னாங்க, வித் ஏஐ அண்ட் லாட் மோர் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் நியூஸ், அதை எது கரெக்ட் நியூஸ் எது கரெக்ட் நியூஸ் இல்லை, அதுக்கு நம்ம ஐ திங்க் போலீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மானிட்டரிங் நோடல் ஆஃபீஸர் கூட வர்றாங்க. பேரலி ஒரு சோஷியல் மீடியா மானிட்டரிங் கூட, சோஷியல் மீடியா பேட்ரோலிங் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அதில் கூட உங்கள் ஒத்துழைப்பு கேட்குறோம். வெரெவர் நம்ம எலெக்ஷன் ப்ராசஸ், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நம்ம நாலேஜ்க்கு கொண்டு வர முடியும்னா we can actually work together as a team அதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு. தென் ரிகார்டிங் அவர், நீங்கள் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், இப்போது ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷனில் என்ன மாதிரி பார்க்கணும்னா நமக்கு 28 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க எலெக்ஷன் ப்ராசஸில். அதில் மீடியா இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, டு மேக் யூஸ் ஆஃப் டுடேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ கூட தெரிஞ்சிருக்கேன் எல்லாமே என்னுடைய பேசுறது வேறு, இதுக்கு அப்புறம் கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கா அந்த கேள்வி இருக்குது எல்லாத்துக்கு. ஸோ நான் நிறைய பேசலை, இதில் நிறுத்துகிறேன். பட் விஷ் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிசிபெண்ட் a very good interactive session and best wishes to all of us for conducting a free, fair and transparent election. Thank you. தேர்தல் தொடர்பான பயனுள்ள கையேடை வெளியிடுவதற்காக வருகை தந்து சிறப்பித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மறுபடியும் ஒரு டைம். ஏன்னா திஸ் இஸ் அவர் ட்ரெடிஷன். நார்மலாக நாங்கள் பல வருடங்களாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும், வெதர் இட்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் ஆர் பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கையேடு கொண்டு வரது உண்டு. இதனுடைய ஸ்பெஷல் அம்சம் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம நார்மலாக நம்ம கேட்டர் பண்ணுற கஸ்டமர் அப்படின்னா யாருன்னு நமக்கு பத்திரிகையாளர்கள். ஏன் பத்திரிகையாளர்களுக்கு இப்போ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு போய் சேர்றதுக்கு பத்திரிகை நாங்கள் மீட் பண்ணுறது உங்களை தான். ஸோ மீடியா, த்ரூ மீடியா ஒன்லி வி ஆர் ரீச்சிங் தி
லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த புத்தகம் இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நீ செய்தால் கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த கையேடில் வந்து நம்மளுடைய எலெக்ஷன் வரலாறு, நம்முடைய தேர்தல் வரலாறு, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் குடவோல முறையிலிருந்து ஆரம்பித்து அவ்வளோ ஸ்டோரியும் இன் டீட்டெயில் உங்களுக்கு ஒரே ஒரு பிளேஸில். இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மேனுவலோ ரெஃபரன்ஸ் ஒரு புக்கோ வேணும் அப்படின்னா என்ன, அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தேடணும் அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ரெடி ரெக்கனராக வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்களை பொறுத்த அளவுக்கு இது வந்து நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக, 10 வருஷம் மீன்ஸ் ஒரு 10 எலெக்ஷனை பார்த்துட்டேன் நான். This is one of the best books made. So thanks to the team who have really brought out this book. And it will be very very useful for all of you. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து 1952 எலெக்ஷன் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2021 எலெக்ஷனில் டீட்டெயில் அனாலிசிஸ் பெர் கான்ஸ்டுவன்சி, எல்லா கான்ஸ்டுவன்சியும், அதாவது ஓட்டு எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் அதனுடைய அதனுடைய கிராஃபிக்ஸு அனலிசிஸ் எல்லாமே இருக்குது. அது ஒரு பகுதி. இதை தாண்டி இதோட பிடிஎஃப் வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ நார்மலாக என்ன ஆகும், இப்போ இது எங்கேருந்து நம்ம எடுக்கிறது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இட் வில் பி அவைலபிள் இன் அவர் வெப்சைட் pib.gov.in. வந்து தமிழ் பக்கத்தில் வந்து உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் காப்பி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் நம்ம ரிலீவ் பண்ணோடனே நம்ம எல்லாருக்குமே அந்த புத்தகம் கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ இந்த எலெக்ஷன் சம்மந்தமான இந்த நிகழ்வில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய பிரசார் பாரதி செய்தியாளர்கள் இருக்கிறாங்க, அவர் மற்ற முன்னணி நிறுவனம், எல்லா நிறுவனத்தினுடைய செய்தியாளர்களும் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபேக் நியூஸ். இன்ஃபேக்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம டிவி செய்தி நிறுவனம் பயன்படுத்து, பேப்பர் பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்துகிறோம். ஆனால் தவறான செய்திகளையும் தவறான தகவல்களையும் பரப்புவதற்கே ஒரு குரூப் இருக்குது. அப்போ நம்ம வந்து தெரியாமல் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதோ, தெரியாமல் அதை எடுத்து நம்ம வந்து நியூஸ் போடுறதோ நம்ம இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து பீஸ்ஃபுல் ஒரு எலெக்ஷனாக வரணும்னா உங்களுடைய கையில் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு தகவல் வருதுன்னா அந்த தகவல் வந்து சரியாக தவறாக நம்ம பார்த்து அது அங்கேருந்து வந்திருக்குமா, உண்மையிலே யாராவது அந்த மாதிரி பேசியிருப்பாங்களா செக் பண்ணிட்டு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்மளும் அதை யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே பயன்படுத்துகிறோம். எல்லா செய்தி நிறுவனமும் பயன்படுத்துகிறது, எல்லா எலக்ட்ரானிக் சேனல் எல்லாருமே நம்ம பயன்படுத்துகிறோம், சோசியல் மீடியாவில் பயன்படுத்துகிறோம். அப்போ அப்படி பயன்படுத்தையில் நம்ம கவனமாக இருக்கணும். யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்தை அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த செய்தியை நம்ம போடலாமா போடக்கூடாதா, உண்மையா பொய்யாங்க, அந்த உண்மைத்தன்மையை அறிந்து செய்திகளை வெளியிடணும். ஏன்னா இது வந்து நாங்கள் எப்போவுமே இந்த மீடியா ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கண்டக்ட் பண்ணல, வேறு தலைப்பெல்லாம் பேசல. இதுக்கு தனியாக ஒரு செஷனையும் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையுமே ஒரு 2 hours செஷன் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். பட் இன்றைக்கி உள்ள சூழலில் வந்து நம்ம வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும், என்னென்ன முக்கியமான விஷயங்களோ அதை மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து வைக்கலைங்க இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராமில். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு, எடுத்துக்கங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி இன்றைக்குள்ள செஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அண்ட் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஆல் தி வே அண்ட் ஐ குட் சி குட் க்ரௌட். நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். இனிய காலை வணக்கம். நமது நாட்டின் ஜனநாயக அமைப்பில் தேர்தல்கள் மிக முக்கியமான பங்கு என நம்புகிறோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறோம். நிகழ்வின் தொடக்கமாக தேசிய கீதம், அதன் தொடர்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்திருக்கும் வந்துள்ள மாவட்ட செய்தியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கும் சட்டப்பேரவை தேர்தல் கூடியுள்ளோம். இந்த பயிலரங்கை சிறப்பிப்பதற்கு வருகை தந்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக், கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம், ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் திரு TS கிருஷ்ணமூர்த்தி, தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சாமுண்டீஸ்வரி, பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் திரு வை பழனிசாமி மற்றும் உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்வினை தொடங்குவதற்கு முன்பாக நமது தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வினை அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களுக்கும் மற்ற பேச்சாளர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் மேம் அவர்களை வரவேற்கிறேன். இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் எங்கள் டைரக்டர் ஜெனரல் பழனிசாமி சார் அவர்களை வரவேற்கிறேன். முதல் செஷன் வந்து சிவஞானம் சார் எடுப்பார், லைக் அவர் அடிஷ்னல் CEO.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சேஷர் ரிலேட்டடாக வந்து சாமுண்டேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் எடுப்பாங்க. அப்புறம் வந்து லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து எத்திக்ஸ் இன் ரிப்போர்ட்டிங் பற்றி எடுக்க போகிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் நான் வரவேற்கிறேன். ஆக்சுவலாக பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பாலமாக இருக்கீங்க. அதனால தான் நாங்கள் வந்து டைரெக்டாக பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். தற்பொழுது விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். திரு ப்ரீ அருண்குமார் அவர்களை அழைக்கிறோம். இணை இயக்குனர் சிதம்பரநாதன் அவர்கள் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சிறப்பாக தயாரித்துள்ள தமிழ்நாடு தேர்தல் கையேடு 2026 புத்தகத்தை திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை பொன்னாடை போற்றி புத்தகம் வழங்கி கௌரவிப்பார். நடைபெற்ற அனைத்து தேர்தல் குறித்த விரிவான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார். தற்போது கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம் அவர்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சிக்கு. அவரை மரியாதை செய்ய சென்னை இந்த புத்தகத்தை தயாரித்த அனைவரையும் கௌரவிக்குமாறு திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். திருமதி விஜயலட்சுமி அவர்கள், திரு அழகுதுரை அவர்கள், திரு போஸ்வெல் அசர் அவர்கள், திரு அன்பழகன் அவர்கள், திரு அன்பரசன் அவர்கள், செல்வி பிளெஸி அவர்கள், செல்வி பிரியதர்ஷினி அவர்கள், திரு சங்கமேஸ்வரர் அவர்கள், திரு பாலசுப்ரமணியம் அவர்கள்,
திரு பாலசுப்ரமணியன் அவர்கள், திரு விஜயகுமார் அவர்கள், திரு சித்தார்த்தன் அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், திரு துரை கருணாநிதி அவர்கள், திரு கார்த்திக் அவர்கள், செல்வி கீதா அவர்கள், செல்வி ஜனனி அவர்கள், திரு சித்தார்த் அவர்கள், திருமதி கீதா அவர்கள், ஸோ அனைவருக்கும் நன்றி. வி கோ ஃபார் அ டீ பிரேக். எல்லாத்துக்கும் டீ வெளியில் இல்லை, இதில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு கேள்வி கேளுங்க, ரொம்ப முக்கியம். ரைட். I'm Ronald from ANI Media. Yeah. You said that you are conducting a social media patrolling. Is there any dedicated team, and is there any platform that we can raise issues or give feedbacks if some fake news has been spread? Can you just tell about the team? தேர் இஸ் ஆக்சுவலி என்னென்னா, நம்ம சைபர் கிரைம் விங் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலிருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல செட்டப் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுடைய டீம் அண்ட் அந்த டீம் நம்ம இப்போ கலந்துட்டு ஜாயிண்ட் ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இட் ஷுட் பி லிங்க்டு டு த எலெக்டோரல் ப்ராசஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய ஹேண்டிலிருந்து ஏதோ நெகட்டிவ் வித்தவுட் பர்மிஷன் ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கு நம்ம அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். நம்ம நிறைய டேக் டவுன் ரிக்வெஸ்ட் கூட ஆக்ஷன் எடுத்திருக்கோம். And about the hate speech and all those things, is there any censorship guidelines given to the this can be ad? Sometimes we mostly give live feeds at the time. So what is the regulations? Can you just guide us? That is being monitored by the MCMC team. அதோடைய சேர் கூட இங்கே இருக்காங்க. அடுத்த ஒரு செஷன் இருக்குது. ஐ திங்க் அதுக்கு நீங்கள் எல்லாம் செஷனில் கலந்துக்கிறாங்கன்னா அதில் வந்துடும் ரிப்ளை. இஸ் டேக்கிங். யா, இஸ் தேர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின். குட் மார்னிங் மேம். சங்கரன் ஃப்ரம் மாலை தமிழகம் டெய்லி. வணிகர்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற பணம் வந்து ரொம்ப கம்மி அளவில் தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, மற்ற நிறைய தேவைப்படுது எடுத்துன்னு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய நிறைய அசோசியேஷன்ஸ்கள் வந்துட்டு மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 50,000 ரொம்ப கம்மி, அதை த்ரெஷ்ஹோல்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கமிஷன் நாலேஜ்க்கு கொண்டு போயிருக்கோம். ஏன்னா ஆஸ் பர் லா ஆஸ் ஆன் டேட் இட் இஸ் 50,000. கோயிலுக்கு கொண்டு பணம்லாம் கூட சீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் கூட சொல்லி உண்டியில் போடுற பணத்துக்கெல்லாம் கூட இல்லை, அதை சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத பொதுமக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட். மேடம் வணக்கம். அன்பழகன், நியூஸ் 7. இப்போ தொடர்ந்து இந்த பறக்கும் படையும் பார்க்குறோம், இந்த நிலையான கண்காணிப்பும் பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட வண்டியை வந்து விட்டுறாங்க. நாங்களும் கண் கூட எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் வண்டி ஸ்டாப் பண்ணி பண்ணுறாங்களே. ஏன் நடந்து போகிறவங்க வந்து பணம் கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை பைக்கில் போகிறவங்கள கொண்டு போக மாட்டாங்களா? அது குறிப்பிட்ட காரை கண்டுக்கிறதே கிடையாது. கிச்சிக்காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரை விட்டுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட அதிகாரிகளை இன்னுமே மாற்றம் செய்யலைன்னு விட்டு அது பக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரூலிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டு உங்கள்கிட்ட வந்து யாராவது கொடுத்தாங்களா? எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி கம்மியாக பணம் கொண்டு போகிறவங்கள விட்டுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு தேர்தலையும் பணம் பட்டுவாடா எங்கே நடக்கும்னு தெரியும், யார் நடத்துனாங்கன்னு தெரியும். ஆனாலுமே அதை ஏன் தடுக்க வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில்
நடவடிக்கை எடுக்கல? இல்லை ஏதோ உங்ககிட்ட தகவல் இருக்குன்னா தயவு செய்து சி விஜில்ல போட்டு விடுங்க. இல்லை நாங்கள் இதை கண் கூட பண்ணுறோம். நீங்கள் இல்லை மேடம், நீங்கள் வந்து நாங்கள் வண்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாகனம் செக்அப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு பக்கம் நின்று பாருங்களேன். அவங்க குறிப்பிட்ட 2 வண்டி பண்ணிட்டு போகிறாங்க. நடந்து போகிறவங்க பணம் கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை 2 வீலரில் கொண்டு போகிறவங்க பணம் கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை வண்டி செக் பண்ணாங்க, எல்லாம் தரவா செக் பண்ணுங்க, இல்லைன்னா அது பறக்கும் படையே வேஸ்ட் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அது கூட அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. நாங்கள் நியூஸுக்கு எடுக்கிறோம், எங்கள் வண்டி நிறுத்துவாங்க வேணாம். மைக் அது நான் சொல்றேன். ராமச்சந்திரன் தந்தி டிவி ரிப்போர்ட். அது ரீஅப்பீல் இல்லை, அது எல்லா மாவட்டத்திலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அவங்க அங்கே கொண்டு போகிறது எதுவும் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு தான் கொண்டு போகிறோம். சில டைமில் பெரிய சீஜர் கூட நடந்துட்டுருக்கு, ஆனால் அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கையில் இல்லை. அங்கே கொண்டு போனாங்கன்னா அப்போ உடனே பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு போக டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். மேம், சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. என்ன ரீசன் நினைக்கிறீங்க மேடம்? ஏன்னா இப்போ சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸு, கிராமத்தில் இருக்க கூட வந்து தேர்தலில் நின்று 3 மணி நேரம் நின்று 4 மணி நேரம் நின்று வாக்களிக்கிறாங்க. ஆனால் சென்னையில் வந்து ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் வாக்கு சதவீதம் குறையுது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மேடம்? We will definitely have higher percentage this time. அப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். Yeah, SWIP is in full action, so we'll win. Okay, next, where next? No, 2 questions only. Yeah, I got 2 questions. ராஜசேகர் ஃப்ரம் ஹலோ எஃப்எம் ரேடியோ. 2 கேள்விகள் எனக்கு. இந்த பணம் கொண்டு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்? ஒரு சாமானியன் பணம் கொண்டு போகிறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும்? இப்போ வங்கிகளில் கூட 50,000க்கு மேலே பணமாக எடுக்க அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்? இன்னொரு கேள்வி, எங்கள் வானொலியில் மன் கி பாத் எல்லா எபிசோட்ஸுமே ஒளிபரப்பிட்டுருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அது பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் கவர்மெண்ட்டே பிரேக் எடுத்துச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு அது பொருந்துமா? இல்லை டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது இட் கேன் பி எனி டாக்குமெண்ட். அவங்க ஒருத்தருக்கு ஒரு பேமெண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். இல்லைன்னா இது சில ரூரல் ஏரியாஸில் தான் இந்த இஷ்யூ இருக்குது. டாக்குமெண்ட் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு சந்தையிலிருந்து வந்தாங்க அந்த மாதிரி. மற்றபடி எனி டாக்குமெண்ட், இப்போ ஒருத்தர் ஹெல்த் ரீசனுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா யார் அட்மிட்டட் இருக்காங்க அந்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காட்டினது போதும் சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எல்லாத்துக்கும் அதை பற்றி சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது இன்னொரு வேண்டுகோள் எல்லாத்துக்கு, நீங்கள்லாம் நல்லா விழிப்புணர்வு கூட கொடுத்துருக்காங்க. அப்போ கூட அப்படி கேரி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க். மேடம் Good morning. Yeah. No. Madam. You have taken a very good question. Kannan from Sun News. Madam. Kannan from Sun News, madam. நீங்கள் சென்னையில் வந்து அர்பன் பாக்கெட்ஸில் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த பப்ளிக்காக எலெக்ஷன் சம்மந்தமாக ஓட்டிங் பண்ணுறதுல, அவுட்ரீச் பண்ணுறதுல, அவங்கள ரீச் பண்ணுறதுல, அந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸில் எலெக்ஷன் கமிஷன் தற்போது இருக்கிற டெக்னாலஜிக்கு ரொம்ப பிகைண்டில் இருக்கா? இந்த பெரிய ஒரு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவும் இல்லை பிஐபியும் எலெக்ஷன் கமிஷனும் அப்படி பிகைண்டில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு நடக்குதா? அந்தளவுக்கு மக்கள்கிட்ட இன்றைக்கி நிறைய இது பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதோ இது இல்லையா மேடம்? அதுதான் அதுக்கு ரீசனா? இல்லை அது முதல்ல என்னென்னா நம்ம சொல்லலை, அது ஃபேக்ட். இட் இஸ் அ ஃபேக்ட். பர்சன்டேஜ் இஸ் லெஸ். இட் இஸ் ஆல்சோ அ ஃபேக்ட் தட் இந்த வாட்டி ஆல் அவுட் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம டு இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ். டார்கெட்டட் டிப் சொல்லிட்டு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் அப்ரோச் கூட நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சாரி, என்ன மாதிரி அப்ரோச் மேடம்? அது பெஸ்ட் எவர்.
இல்லை அதான் மேடம் அது I will let the question related to PIB handled by. I'll handle it. என்ன மாதிரி அப்ரோச் மேடம் அது No, அது இல்லை that comes under sweep ஓட சேர்மன் இங்கே தான் உட்காந்துருக்காரு. அவர் you will have a detailed question answer with him. I am here. No, I want இல்லை chairman, okay. Anyhow, only last question. Madam Murthy from last question. Madam Murthy. பப்ளிக் உடையனா நம்ம டிஓஸ் கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸ் எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். நம்ம மெயிலில் கூட நிறைய வருது. மெயின் இஸ் ஓப்பன் தேர் இன் மை வெப்சைட். நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். என்னுடைய ஃபோன் நம்பரில் கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, எனக்கு இது இப்போ பிடிச்சது நோ இன்ஃபர்மேஷன் ஆன் எனி பணம் பட்வாரா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது இல்லை. ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி வருதுன்னா, நான் இப்போ எபிக் கார்டு வந்து சேரலை, அது ஒரு இஷ்யூ. அது கூட சொல்கிறேன், நம்ம டோட்டல் இன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% எபிக் கார்ட்ஸ் வந்து சேர்ந்துச்சு. மற்ற 30% ஆல்சோ we will ensuring it will reach in the next 10 days. மெஜாரிட்டி இஷ்யூஸ் இதுதான் வருது. தென் நிறைய anonymous பெட்டிஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஒன்றும் கையெழுத்து இல்லாமல் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தயவுசெய்து பெட்டிஷன்ஸ் கொடுக்குறோம், ஜென்யூன் இருக்குன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவோம். மேடம் மூர்த்தி ஃப்ரம் ஏஆர் அண்ட் தூர்தர்ஷன், ஈரோடு மேடம். ஈரோடு வந்து மூர்த்தி ஃப்ரம் ஏஆர் அண்ட் டிடிங்க மேடம். ஈரோட்டில் வந்து டெக்ஸ்டைல் குட்ஸ் வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து வீக்லி மார்க்கெட் இருக்குது மேடம், ஸ்ட்ரீட் மார்க்கெட். மினிமம் ஒரு 100 crore சேல்ஸ் இருக்குது மேடம். பட் இந்த எலெக்ஷன் இதனால வந்து சேல்ஸே ஒரு 5 crores குறைஞ்சிருச்சு. அந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 lakhs மினிமம் வச்சா கூட நாங்கள் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து அந்த வீக்லி மார்க்கெட்டில் வாங்கிட்டு போவாங்க மேடம். அதனால் ஒரு 5 crores வந்து அந்த சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு டோட்டல் ஈரோடே இதனால் பூரா டெக்ஸ்டைல் சிட்டி மேடம். டோட்டல் ஈரோடே சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க மேடம். நாங்கள் நியூஸாக கூட டெலிகாஸ்ட் கூட பண்ணியிருந்தோம் மேடம். இன்னொன்று வந்து ஒவ்வொரு பர்சன் 50,000 கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வெஹிக்கிளில் 5 பேர் போனாங்கன்னா ஈச் 50,000 பாக்கெட்டில் கொண்டு போகலாமா இல்லை வேண்டியது இல்லையான்னு ஒரு பெரிய டவுட் கேட்குறாங்க மேடம். தெரியலிங்கிறதா கேள்வியாக கேட்டிருக்கேன் மேடம். ஓகே, இதெல்லாம் ஐ திங்க் வில் ஃபினிஷ். அந்த டெக்ஸ்டைல் இஷ்யூ மேம், இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கனவே நான் சொன்னேன். அவங்க கேட்டாங்க, ஃபர்ஸ்ட்ல அவங்க கேட்டாங்க, அவர் ஃப்ரெண்ட் காஸ்ட். அதை நம்ம கன்சர்ன்ட் அத்தாரிட்டி நாலேஜ்க்கு கொண்டு போயிருக்கோம். ஆஸ் பர் லா தான் நம்ம பண்ண முடியும். ஆஸ் ஆன் டேட் வாட் இஸ் ஆஸ் பர் லா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். Thank you. Last question. Ma'am, Gopi Krishna from Dinamani. Ma'am, on last question. ஆக்சுவலாக நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ப்ராமினென்ட் லீடர்ஸினுடைய பேர்லேயே வந்து சப்ஸ்டிடியூட்டாக நிறைய பேர் அதே பேரில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அது காலகாலமாக நடந்துட்டு வருது. தமிழ்நாட்டிலையும் கம்மிங் எலெக்ஷனில் சில தொகுதிகளில் சில பேர்த்துக்கு மூலமாக நிறையா பேரில் ஒரே பேரில் நிறையா கேண்டிடேட்ஸ் நிற்பாங்கன்ற மாதிரி தெரியுது. இது மாதிரி டூப்ளிகேஷன்ஸ் தடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ரெகுலேஷன் ஏதாவது இன்றைக்கி பண்ணுறோமா? இல்லை, அதாவது தேர்தலில் போட்டியிடுறது வந்து அவங்களுடைய லிபர்ட்டி. அதனால் அவர் பேர் கேண்டிடேட் பேரில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு போட்டி போடணும்னு நினச்சா தாராளமாக போட்டி போடலாம். பட் ஐடென்டிஃபிகேஷன் மாற்றி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இப்போ தேர்தலில் ஃபோட்டோவும் போடுறோம். இவிஎம்லேயும் ஃபோட்டோ வருது, பேலட் பேப்பர்லேயும் ஃபோட்டோ வருது. அதனால் தேர்தலில் நீங்கள் அதே பேர் இருக்கிறதுனால போட்டியிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அனைவரும் போட்டியிடலாம். போட்டியிடும் போது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபோட்டோ போடுறோம். தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட். ப்ளீஸ் ஜாயின். அது ப்ரெஸ் ரிலீஸ் வந்துடும், அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ when we join and then we will give, I'll ask you. Okay, thank you for your cooperation.